Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. Hey, hi guys. Already வந்து டாப் 10 மூவிஸ் ஆஃப் 2024 வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை போய் நீங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இன்னைக்கு என்ன நம்ம வீடியோ பண்ண போறோம்னா பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024. ஸோ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மூவி வந்து சாரி, வெல்கம் பேக் டு மை சேனல். சேம் இந்த படம்லாம் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஆஸ் யூஸ்வல் டாப் 10 என்ன பண்ணணும், மந்த் வைஸ் மந்த் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகி அதில் என்னெல்லாம் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு, என்ன கனெக்ட் ஆகலை, படத்தோட அவுட்புட் எது நல்லா வரல அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். ஸோ அதில் வந்து அதே மாதிரி இதில் டாப் 10 மூவிஸில் நான் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கேட்டகரைஸ் பண்ணிருக்கேன். அந்த படத்துக்கு நான் ஒரு பிளேஸ் கொடுத்துருக்கேன். பட் இந்த பெஸ்ட் மூவிஸ் வந்து நான் இதில் வந்து 10, 9 அந்த மாதிரி நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண விரும்பல. ஏன்னா இதுல பேசக்கூடிய படம் எல்லாமே எதுவுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. மொக்க படம், பெஸ்டான படம் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிதான் நம்ம இதை கேட்டகரைஸ் பண்றோம். ஸோ இதுல நம்ம வந்து 10, 9, 8 கொடுக்கறதுல எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ நான் சொல்ல போற மூவி வந்து கேப்டன் மில்லர். இந்த படம் வந்து ஏன் எனக்கு பிடிக்கல, கனெக்ட் ஆகல அப்படின்னா, ஃபுல்லா சரியான வைலன்ஸ். அதுல வைலன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அந்த படத்துல கதை என்ன நம்மளுக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த படம் நான் பார்க்கும்போது எப்படா நான் வீட்டுக்கு போவேன் அந்த மாதிரிதான் இருந்தது. இந்த படம் வந்து பெருசா வந்து எனக்கு கனெக்ட் ஆகல. ஏன்னா ஒரு செம்ம வைலன்ஸ். இது என்ன சொல்ல வராங்க, இதுல இருந்து என்ன டேக் அவே, எனக்கு இது ஒண்ணுமே புரியல. ஃபர்ஸ்ட் இது ரொம்ப எனக்கு இந்த படத்துக்கு ஏன்னா போகணுன்ற லெவலுக்கு தலைவலி வந்துச்சு எனக்கு. ஸோ இந்த படம் எனக்கு பெருசா கனெக்டும் ஆகல. ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் மூவி. ஸோ கேப்டன் மில்லர் பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024ல இருக்கு. நெக்ஸ்ட் என்ன மூவி பார்க்க போறோம்னா லால் சலாம். இந்த படத்துல வந்து கிரிக்கெட் பத்தி பேசியிருக்காங்க, ரிலீஜியஸ் பத்தி பேசியிருக்காங்க. இந்த படம் கூட நான் வந்து ரீவாட்ச் பண்ணல. ஐ மீன் அது ஓடிடிலே வரலன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க் எல்லாம் தொலைஞ்சிச்சுன்னா சொல்லியிருந்தாங்க. ஹார்ட் டிஸ்க் தொலைஞ்சிடோ என்னவோ. நான் உங்க சொந்த கதை, சோக கதைலாம் நான் கேட்கல. நான் வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபா கொடுத்து ஒரு படத்துக்கு வரும்போது படத்துல என்ன கதை கொடுத்துருக்கீங்க, படத்தோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு, நான் அதை சாட்டிஸ்ஃபை ஆனா நான் அந்த கொடுத்த காசுக்கு எனக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி அந்த படம் இருந்துடா, என்ன என்டர்டைன் பண்ணிச்சா, அதுதான் நான் பார்ப்பேன். ஃபர்ஸ்ட் இது கேமியோன்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிளட்ஜ் ஒரு மூவில எப்படி அதை பண்ணிட்டு அது எப்படி கேமியோன்ட்டு அந்த ரோலை வந்து டிஸ்கிரைப் பண்றாங்கன்ட்டு எனக்கு அது தெரியல. ஹீரோவோட போர்ஷனை விட கேமியோ பண்றவங்க போர்ஷன் தான் ரன் டைம் அதிகமா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரைஸ்ல பண்ணிட்டு எப்படி வந்து இந்த ரோலை வந்து கேமியோன்னு சொல்றாங்க. அங்கேயே மிகப்பெரிய ஒரு படத்தோட சொதப்பல ஆரம்பிச்சிருக்கு. ஆனா இந்த படத்துல வந்து கொஞ்சம் ரொம்ப லேகா, ஸ்கிரீன் பிளே சரியில்லை, அங்கங்க மாத்தி மாத்தி. ஸோ அந்த மாதிரி நிறைய கொலாப்ஸான மூமெண்ட்ஸ் எல்லாம் இந்த படத்துல இருக்கு. ஸோ அதனால லால் சலாம் கூட பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024ல இருக்கு. நெக்ஸ்ட் மூவி வந்து ஸ்டார். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு நான் ஒரு வச்சிருந்த எக்ஸ்பெக்டேஷனே வேற. நான் மட்டும் இல்ல, இந்த படத்தோட ஒரு ட்ரெய்லர் கத்து பாட்டுட்டு பா இதுதான்டா படம் அப்படின்ட்டு சொல்ற லெவலுக்கு ட்ரெய்லர்லயே அவ்வளவு டிசிஷன் மேக்கிங் எடுத்துருப்பாங்க. அந்த படம் கண்டிப்பா போய் ஆகும். ஒரு ட்ரெய்லர் பார்த்து நான் ரொம்ப எமோட் ஆகி அழுதுன்னா அது ஸ்டார் ட்ரெய்லர் தான். நான் மட்டும் இந்த படத்துக்கு போய் சீரழிஞ்சா பரவாயில்லன்ட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் நான் கூப்பிட்டு போனேன். என் கூட வந்து அவங்க 2 பேருமே வந்து வெயிட் பண்ணுங்க, படத்தோட ஒரு ஹை வரும், இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை பத்தி அப்படின்ட்டு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். கடைசியில ரிட்டன் அண்ட் டைரக்டர் பைன்னு சொல்லிட்டு படத்தை முடிச்சுட்டு வீடு காமிச்சிட்டாங்க. So Star movie also is in the list of best movies of 2024. So next movie வந்து கொட்டுக்காளி. ஏன்ட்டெல்லாம் கேட்டாங்க, மச்சான் அந்த படம் எனக்கு புரியல, நீ இதை பார்த்துட்டு சொல்றா எப்படி இருக்குன்ட்டு. அப்படியா? ஆனா வந்து சரி நானும் இந்த படம் பார்த்துட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல. இது வந்து ஒரு கல்ட் ஆர்ட் ஃபிலிம், இது ஒரு வேற வே ஆஃப் மேக்கிங்லாம் சொல்றாங்க. ஆனா நிஜமாலே எனக்கு அது சுத்தமா இதுல ஒண்ணுமே எனக்கு புரியல. சொல்ல போனா இந்த படம் வந்து யாருக்குமே புரியல.
ஆனா இந்த படத்தோட ஒரு ஃபங்க்ஷன் பிரஸ் மீட் அந்த மாதிரிலாம் நடக்கிறப்போ ஒரு 10 ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த 10 ஆடியன்ஸ்க்கு மட்டும் அந்த படம் புரியுது, அந்த படத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. இது ஒரு புது வே ஆஃப் மேக்கிங் ஃபிலிம், அது உங்களுக்கு வந்து ஒரு 5-10 வருஷம் கழிச்சு புரியும் அப்படின்னா எனக்கு அது புரியல. நான் வந்து 200 ஒரு 150 கொடுத்து ஒரு படத்துக்கு வரேன்னா நான் வந்து அங்க போய் மண்டையெல்லாம் கழுவிக்கிட்டு இது என்ன படம்ட்டு என்ன நோண்டிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ கொட்டுக்காளி வந்து இது எந்த விதத்திலுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகல. கேப்டன் மில்லர், லால் சலாம், ஸ்கார் இதுலயாச்சும் நம்மளுக்கு வந்து அந்த படங்கள் புரியுது, புரிஞ்சு கனெக்ட் ஆகலன்னு சொல்றோம். ஆனா இந்த படம் எனக்கு இது என்னன்னே எனக்கு புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யாருக்காவது புரிஞ்சா அது என்னன்ட்டு எனக்கு ப்ளீஸ் இந்த படத்தை எப்படி பார்க்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் யாருக்குமே புரியல அண்ட் யாருக்குமே இந்த படம் சரியா கனெக்ட் ஆகல. ஸோ கொட்டுக்காளி இஸ் ஆல்சோ இன் த லிஸ்ட் ஆஃப் பெஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2024. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த இந்தியன் லேட் ரிலீஸ். அது இல்லாம நிறைய சீன்ஸ் எடுத்துட்டாங்க. அதை கட் பண்ண தெரியாம எல்லா சீனும் இம்பார்ட்டன்ட் நினைச்சிட்டு ஓகே நம்ம ஏன் வை வி கேன் மேக் இட் 2 parts லைக் இந்தியன் 2 அண்ட் இந்தியன் 3 அப்படின்னா அதை ஒரு டிசிஷன் எடுத்துட்டு Me asking to Shankar why. உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது எங்கள மாதிரி கூட்டத்து சாவடிக்கிறீங்க? இந்த மாதிரி ரெப்யூட்டட் டைரக்டர் வந்து இஷ்டத்துக்கு சீன் எடுத்துட்டு அந்த சீனை கட் பண்ண முடியாம இது எல்லா சீனும் இம்பார்ட்டன்ட் சொல்லிக்கிட்டு அண்ட் எப்படி வந்து இந்த மாதிரி பண்றாங்கன்ட்டு எனக்கு தெரியல. அந்த நோக்கு வருமம்ன்ற பேர்ல அவங்க ரொம்ப கொலை பண்ணிட்டாங்க அந்த விஷயத்த. அந்த இந்தியன் 2 எக்ஸ்பெக்டேஷன் எங்க இருக்கு? அதுவும் இந்த மாதிரி இந்த இந்தியன் 2 தாத்தா வராரு, வாட் கைண்ட் ஆஃப் சாங்? எப்படி முடிஞ்சா? என்ன சாங் அது? தாத்தா வராரு கதரோட போறாரு. ஏண்டா இந்தியன் என்ன சொல்றதுன்னே தெரியல எனக்கு. அது வந்து ஒரு பாட்டா கேட்கும்போது நல்லா இருக்குங்க. அது வந்து வேற படத்துல வேற யாரோ தாத்தாக்கு வச்சிருந்தா அந்த பாட்டு நல்லா இருந்திருக்கும். அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படியே போடு. அப்படியே வா. So Indian 2 also is in the list of best movie of 2024. நெக்ஸ்ட் என்னன்னா இது அல்ட்ரா மொக்க படம். அது பிரதர். இது என்ன கர்மனே எனக்கு தெரியல. எனக்கு இந்த படம் ஏன் விட்டாங்கன்னா ஜெயம் ரவியோட டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கரியரே ஒரு மாதிரி கரியர் பிளஸ் அவரோட கேரக்டர் எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய டவுன்ஃபாலா இருந்தது. என்னடா நீங்க என்ன பத்தி பேசிட்டு குடுக்குறேன்டா ஒரு கம்பேக்னு சொல்லிட்டு பிரதர் கொடுத்துட்டு கம்பேக் குடுக்குறேன்னு சொல்லிட்டு நிஜமாலே கம்பேக்ல போயிட்டாரு அவரு. இந்தியன் 2லயாச்சும் ஒரு மெச்சூரான ஒரு மேக்கிங் அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் ஒரு படமா அது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஆனா பிரதர்ல வந்து அதுக்கு எதுவுமே இல்லை, ரொம்ப அன்மெச்சூர்டா இருந்தது. ஏதோ ஒரு சின்ன பசங்க கிட்ட கூட படம் எடுத்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. போயிட்டாங்க. யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டோம். என்கிட்டயா? போயிட்டோம். நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க தம்பி. எதுக்கு சார்? இல்ல. So Brother is also in the list of best movies of 2024. நெக்ஸ்ட் வந்து மறக்குமா நினைக்கும். இந்த படத்தை பத்தி நான் என்ன சொல்றதுன்னே தெரியல. இந்த படமும் நான் தியேட்டர்ல போய் பார்க்கல. பட் ஆனா இந்த படத்துக்கு கொடுத்தாங்க பாரு ஒரு ஹைப். மீம்ஸ்ல எல்லாம் மீம் பெட்டி காசு வாங்கிட்டாங்க போல. ஐயோ இந்த படத்துக்கு போய் பார்த்தா சின்ன வயசு ஞாபகம் வருது, அவ்வளவு நாஸ்டாலஜிக்கா இருக்கு, அப்படி இருக்கு எப்படி இருக்கு. நாங்க உள்ள போய் பார்த்தா என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க படம், என்னடா ரக்ஷனை கூப்பிட்டு சின்ன பையன் சொல்றீங்க, அந்த மாதிரி இருந்தது. இந்த படம் எடுத்த விதம் ரொம்ப அன்மெச்சூர்ட், ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ஸ்கிரீன் பிளே, ரொம்ப எதுவுமே கனெக்ட் ஆகல. எதுவுமே ஒரு இன்ச்சு கூட எங்கேயுமே எனக்கு கனெக்ட் ஆகல. டயலாக்லாம் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. த வே ஆஃப் மேக்கிங் ஸ்டைல் ஆஃப் திஸ் ஃபிலிம் கிரிஞ்சா, ரொம்ப போரிங்கா இருந்தது. ஸ்கிரீன் பிளே ரொம்ப லேக் அண்ட் வே ஆஃப் ஆக்டிங். எல்லாருமே இந்த படத்துல ஆக்ட் பண்ணவங்க எல்லாருமே அவ்வளோ கிரிஞ்சா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. உன் லைஃப்ல என்னைக்காச்சும் பிடிச்ச பொண்ணு தொலைச்சி சோஷியல் மீடியா தேடி இருக்கியா? தேடி பாரு, 1000 ப்ரொஃபைல் வரும்டா. அதுல ஒவ்வொன்றா தேடி ஏதாவது ஒரு குட்டி போட்டோல அவ மூஞ்ச பாத்துருமான்னு எவ்வளவு நாள் தேடி இருக்கேன் தெரியுமா? கிரிஞ்சுங்க. கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எப்பறாங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. இந்த மாதிரி கிரிஞ்சு நான் பார்த்து வரலாங்க. ஒரு திருப்தி இல்லை இந்த படம் பார்க்கும்போது. என்னடா படம் இவ்வளவு அன்மெச்சூர்டா இருக்கடா இந்த படம் அப்படின்ற மாதிரி இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் டிடிஎஃப் அஜிஸும் போடுற தம்ப்லைன் இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது. இந்த படம் மொத்தமா கிரிஞ்சுதாங்க, சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ மறக்குமா நெஞ்சம் இஸ் இன் தி லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2022. படத்தை பத்தி நான் பேசும்போது ஐ திங்க் நீங்களாம் காதுல பஞ்சு வச்சீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஹைப்னா, ப்ரீ பிசினஸே வந்து 500 crores கிட்ட ஆயிடுச்சு அப்படின்லாம் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அங்க ஹைப் ஆச்சு. அப்புறம் என்னடா எனக்கு இந்த படத்துல வந்து கொடுத்த இந்த ட்ரெய்லரு, ட்ரீசரு, அப்புறம் சின்ன சின்ன கிளிம்ஸ் மாதிரிலாம் விட்ட எல்லாமே எனக்கு வீடியோ கேம் பாக்குற மாதிரி தான் இருந்தது. இந்த இந்த எல்லா படத்துலயும் விட இந்த படம் தான் வந்து பயங்கரமான ஒரு நம்மளுக்கு தலைவலி வந்து சவுண்ட வச்சு இந்த படத்துல எதுவுமே கனெக்ட் ஆகலைங்க. ஹே பிடிச்சதே நான் தான். முடிச்சது நான் தான். முடிச்சது நான் தான். ஒன்றும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வேற ஒன்றும் கிடையாது. கார்த்தியை கூப்பிட்டு வந்தீங்க, ஓகே. அந்த பிளாஷ்பேக் ஒரு ஆதி காலத்து போர்ஷன்ல மேக்கப் கொஞ்சம் கேவலமா இருந்தது, ஒரு கன்றாவியா காட்டுனீங்க. அது என்ன பிரசன்ட்ல கூட கன்றாவியா காட்டுறீங்க? டேய் என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. இந்த படத்துல எமோஷனலா எதுவும் கனெக்ட் ஆகல, எதுவுமே கனெக்ட் ஆகலங்க. பிரசன்டோட சீன்ஸ் ரொம்ப கிரிஞ்சா இருந்தது. அந்த பாஸ்டோட சீன்ஸ் கத்தி கத்தி காதுல ரத்தம் வர வச்சு எப்படா என்ன வீட்டுக்கு விடுவீங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. கங்குவா ஆல்சோ இஸ் இன் தி லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2022. ஐ திங்க் இந்த படம் நான் இந்த லிஸ்ட்ல நான் சொல்லுவேன்ட்டு ஐ திங்க் எனக்கு ஷாக் இல்லை, மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இது பயங்கரமா ஷாக்காக இருக்கும். இதுதான் லாஸ்ட் மூவி. நான் 9 மூவி செலக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுதான் அந்த 9th மூவி, விடுதலை பார்ட் 2. இந்த படத்தோட கண்டென்ட், ஐடியாலஜி ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் டயலாக்ஸ் இது எல்லாமே நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு, சூப்பரா இருக்கு. அதுல ஒரு குறையுமே இல்லை. ஆனா அந்த விஷயம்லாம் வச்சுட்டு ஒரு படத்தோட அவுட்புட் எப்படி வந்திருக்கு, நல்லா வந்திருக்கா? நல்லா இல்ல, கேவலமா இருக்கு. இந்த படத்தோட கண்டென்ட் நல்லா இருக்கு. பேசணும் ஸ்டார் படத்தோட கண்டென்ட் என்ன, சூப்பரான ஒரு கண்டென்ட். லைஃப்ல ஒரு ஆம்பிஷன் இருக்கு, அதை அச்சீவ் பண்ணலான்னு போறான், செட் பேக் ஆகிறான், உனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, அதுல இருந்து மறுபடியும் எப்படி வரான். இதெல்லாம் பயங்கரமான ஒரு கண்டென்ட். இதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணலான்னு இருக்கும் போது அந்த படம் சரியா இல்லை. த சேம் திங் ஹேப்பன் இந்த விடுதலை பார்ட் 2. நல்ல கண்டென்ட், சூப்பரான ஒரு விஷயம். ஆனா அந்த படத்தோட ஒரு அவுட்புட் வந்து சுத்தமா சரியில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கம்பேரே பண்ணுங்க, விடுதலை பார்ட்டோட விடுதலை பார்ட் 1 எது நல்லா இருக்கும்? விடுதலை பார்ட் 1 அஃப்கோர்ஸ். விடுதலை பார்ட் 2 வடச்சென்னை எது நல்லா இருக்கும்? அஃப்கோர்ஸ் வடச்சென்னை. விடுதலை பார்ட் 2 என்ன படம் அது? அசுரன் எது நல்லா இருக்கும்? கண்டிப்பா எனக்கு அசுரன் தான் பிடிச்சிருக்கு, அசுரன் தான் நல்லா இருக்கும். விடுதலை பார்ட் 2 என்ன படம் வந்துட்டு ஆடுகளம் எது நல்லா இருக்கும்? அஃப்கோர்ஸ் ஆடுகளம். விடுதலை பார்ட் 2 கூட எந்த படம் கம்பேர் பண்ணாலும் இந்த படம் தான் நல்லா இருக்கும். விடுதலை பார்ட் 2 த கரியர் பெஸ்ட் ஃபிலிம். வீட்டுல வந்து சிக்கன்ட்டு ஒரு மேட்ரு இருக்கு, அப்பா சிக்கன் இருக்கு அதனால டிஷ் சூப்பரா வந்துருமா? அப்படி கிடையாது. சிக்கனை வச்சு நீ எப்படி ஒரு டிஷ்ஷை ஃபைனல்ல ஒரு அவுட்புட்டா கொடுக்குற, நம்ம அதை தானே பார்ப்போம். சிக்கன் இருக்கனால நம்ம அந்த டிஷ் நல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்துல விடுதலை பாட்டுலயும் உன்னோட ஐடியாலஜி ஆஃப் திஸ் மூவி, அந்த கண்டென்ட், அந்த டயலாக் எல்லாமே பக்காவா இருக்கு. பட் அதை வச்சு நீ கொடுத்த படம், அந்த அவுட்புட் நல்லா விடுதலை பாட்டு இஸ் இந்த லிஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் மூவிஸ் ஆஃப் 2022. ஸோ நான் வந்து ஒரு 9 மூவிஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். 9 மூவிஸ் வந்து கேப்டன் மில்லர், லால் சலாம், ஸ்டார், கொட்டுக்காளி, பிரதர், இந்தியன் 2, மறக்குமா நெஞ்சம், கங்குவா, விடுதலை பார்ட் 2. 9 ஃபிலிம்ஸ் இந்த லிஸ்ட்ல இருக்கு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த செலக்ஷனுமே உங்களுக்கு ஓகேன்னு நான் நினைக்கிறேன். சப்போஸ் யூ ஹாவ் எனி கன்சர்ன் அபவுட் திஸ் லிஸ்ட், let me know in the comment section. Thank you so much for watching this video. Bye.